உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் எல்லாரும் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கீங்க? ஓ, நான் வெற்றியை டைவர்ஸ் பண்ணிட்டு அதோட என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இனிமேதான் என்னுடைய வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போகுதா? அத நினைச்சு எல்லாரும் நிம்மதியா இருங்க. எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இந்த வீட்டுல உன்னையும் என்னையும் தவிர இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகும்? அத நீ யோசிச்சு பாத்தியா? உன் அக்கா யமுனா புருஷன் கூட வாழாம வாழ வெட்டியா இருக்கா. சரண்யாவும் புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் உங்க அப்பா கூட வாழாம உங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். ஒரே வீட்டுல 3 பேரும் புருஷன் இருந்தும் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு இருக்கோமா? இப்ப நீயும் வெற்றியை டைவர்ஸ் பண்ணிட்டு வரப்போறியா? எல்லாத்துக்கும் மேல நீ எடுத்த இந்த முடிவால துர்காவோட வாழ்க்கை என்ன ஆகும் தெரியுமா? யோசிச்சு பாத்தியா அதெல்லாம்? ஆம்பளை துணையே இல்லாம தனி மனுஷியா நின்னு போராடி உங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்குன. புருஷனோட சப்போர்ட் இல்லாம என் வாழ்க்கையில நான் ஜெயிச்சு காட்டினேன். ஆனா உங்களை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கற விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன் சக்தி. பொண்ணுங்களை படிக்க வச்சு என்னம்மா பிரயோஜனம்? அவங்கள கட்டுப்பாடோட வளர்த்த என்ன பிரயோஜனம்? ஒருத்தி கூட புருஷன் கூட சேர்ந்து வாழலையேன்னு இந்த ஊர் பேசும். அந்த பேச்சையெல்லாம் எப்படி நீ கேட்க போறன்னு தான் தெரியல. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி பேசி என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா? அப்படி இல்ல சக்தி, இந்த ஊரு இப்படி எல்லாம் பேசுன்னு தான் நான் சொல்றேன். ஊரு 1000 பேசுமா? அதுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம விட்டுற முடியுமா? இங்க பாருமா, புருஷன் கூட வாழ்றதுதான் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் அந்த காலம்மா. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. பொண்ணுங்கெல்லாம் தைரியமா சொந்த கால்ல நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனிமேலும் அவங்க தாலிய காட்டியோ இல்ல சொசைட்டிய காட்டியோ அடைக்கலாம் வைக்க முடியாதுமா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோமா. இத பாருமா, நீ சொல்றது எல்லாம் எனக்கும் புரியுது. ஆம்பளை துணையே இல்லாம ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு தான் நானே உதாரணமா இருக்கேனே. இருந்தாலும் ஒரே வீட்டுல எல்லாருமே இப்படி புருஷனை ஒதுக்கிட்டு வாழ்ந்தா அது நல்லாவா இருக்கும்? அம்மா, இப்ப நீ எதுக்கு பயந்துகிட்டு இருக்க? புருஷன் இல்லனா பொண்ணுங்களால முன்னேறவே முடியாதா? உன் புருஷன் துணை இல்லாம நீ இந்த ஊருக்கே இப்ப பிரசிடென்ட் ஆயிருக்க. அத மறந்துட்டு நீ பேசாதம்மா. யமுனாக்கா ஒன்னும் வெட்டியா இல்லம்மா. ரோட்ல கடை போட்டு அதை நல்லபடியா நடத்திக்கிட்டு தான் இருக்கா. துர்காவும் நல்லா படிக்கிறாமா. ஸ்போர்ட்ஸ்ல அவ பெரிய ஆளா வருவா. நானும் IAS படிப்ப முழுசா படிக்க போறேம்மா. இதுக்கு மேல உனக்கு என்னமா வேணும்? சக்தி, அண்ணா உள்ள வாங்கண்ணா. வாங்கண்ணா வாங்க. சக்தி, உன் மேல பஞ்சாயத்துல புகார் கொடுத்திருக்காங்கம்மா. பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. அம்மா, நீங்க போய் தலைவர் சேர்ல உட்கார்ந்து பஞ்சாயத்து ஆரம்பிங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. பஞ்சாயத்து பண்றதுக்கு வெளியூர்ல இருந்து தலைமையம்மா வர்றாங்க. வெளியூரா? வெளியூர்ல இருந்தா? ஏன் வெளியூர்ல இருந்து வராங்க? எங்க அம்மா தானே இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவி. அவங்க பஞ்சாயத்து பண்ணக்கூடாதா? இன்னைக்கு வந்திருக்க புகார்ல உங்க அம்மாவும் சம்பந்தப்பட்டிருக்காங்கம்மா. முன்னாள் பிரசிடண்ட் ரெங்கநாயகி இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனால இந்த 2 பேருமே வேண்டாம்னு வெளியூர்ல இருந்து ஆளை கூப்பிட்டுருக்கோம். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எங்க ரங்கநாயகியத்தை ஜாமீன் நிபந்தனைக்கு கையெழுத்து போட போயிருக்காங்க. அவங்க இல்லாத நேரத்துல இந்த பஞ்சாயத்தை நீங்க யாரும் நடத்தக்கூடாது. அவங்க இந்த பஞ்சாயத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. புகார் சொன்னவங்களும் இங்க இருக்காங்க, புகாருக்கு ஆளானவங்களும் இங்க இருக்காங்க. அதனால இந்த பஞ்சாயத்து கண்டிப்பா நடக்கும். சரியா நடந்தாகணும்.
வெற்றி, இந்த பொண்ணு மேல நீ என்ன புகார் சொல்லிருக்கியோ அத இந்த பஞ்சாயத்துக்கு நீயே விளக்கமா சொல்லிடு. சரிம்மா. அம்மா, இந்த சக்தி தான் ஆ. என் பொண்டாட்டி. இவ்வளவு நானும் இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டோம். ஆ. ஆனா அவ இப்ப திடீர்னு என் கூட வாழ மாட்டேன்னு சொல்றாமா. அடியாத்தி, ஏமா அப்படி சொல்ற? ஏன் இந்த தம்பி உன்னை கொடுமைப்படுத்துச்சா? அம்மா மாமா, நான் உன்னை கொடுமை பண்ணலாமா? ஆ. அவள ராசாத்தி மாதிரி வச்சிருந்தாமா. ஆனா அவதான் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு திரியிறா. அது எப்படிப்பா திடீர்னு ஒரு பொம்பளை வந்து புருஷனை வேணான்னு சொல்லுவா? ஆ. ஏய் 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 ஏய், நீ ஏதாவது தப்பு தண்டை பண்ணியா? அதான் உன்னை வேண்டான்னு சொல்றா. ஆஹா. இந்த சக்தி, இவன் ஆள் எப்படி? ஆ? ரொம்ப சொல்லு பார்த்தியா? ஆ? நீ இருக்கிறப்பவே இந்த பக்கத்துல ஸ்டெப்னி எல்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரியா? அப்படி ஏதாவது இருந்தா கட்டு ரைட்டா என்கிட்ட சொல்லு. இனி உனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு அத்து விட்டுட்டு போயிடுறேன். ஆ. அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாதிரி பழக்கம்லாம் அவனுக்கு இல்ல. பரவாயில்லையே. அப்புறம் என்ன குடும்பம் பண்றான்? டெய்லி உன்னை சமைக்க சொல்றானா? இல்ல இந்த ஹோட்டல்ல எதுவும் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றானா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓபனா சொல்லுமா. இப்பவே அவனை அத்து விட்டுறேன். ஆமாமா, நீங்க பேசுறத பார்த்தா எங்களை பிரிச்சு விட்டுறீங்க போல இருக்கே. நான் சக்தியோட சேர்ந்து வாழணும், அதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. இல்ல, நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். ஆ? எங்களை பிரிச்சு விட்டுருங்க. அதுக்கு என்ன வழியோ முதல்ல அதை சொல்லுங்க. அம்மா, கல்யாணம் இத்தனை நாள் ஆச்சுமா. என் சுண்டு விரல் கூட அவன் மேல படல தெரியுமா? அம்மா, நான் வெக்கத்தை விட்டே சொல்றேன். எங்களுக்குள்ள இன்னும் ஃபர்ஸ்ட் நைட் கூட நடக்கலமா. முதலிரவே நடக்கலையா? பாவையா, என்னப்பா சொல்ற? கொடுமையா இருக்கு. கல்யாணம் ஆகி இன்ன வரைக்கும் முத ராத்திரியே நடக்கலையா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? சரி, உங்க ஆத்தா யாரு? இவங்கதான். ஓ, இந்த பக்கத்துல நிக்குது குண்டடி பட்டு, இவகதானா? என்னம்மா இது? உன் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையாமே? என்னம்மா ஒத்த ரோசா இப்படி வளர்த்து வச்சிருக்கியம்மா? தப்புமா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. உங்க ஃபர்ஸ்ட் நைட் முடியற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும்னு தீர்ப்பு சொல்ல போறேன். காந்தியம்மா, நீங்க இப்படி தீர்ப்பு சொன்னா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் 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 ஒத்துக்க மாட்டேன்? என் தீர்ப்புல என்ன குத்தம் இருக்குன்னு சொல்லி நான் சரி பண்ணிக்கிறேன். சக்தியோட வீட்டை இடிச்சாங்க, மெஸ்ஸை இடிச்சாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.